சிறப்பாக பேசக்கூடிய எழுத்தாளர்கள் அனைவரும் மிக பிரசித்தமான எழுத்தாளர்களாக மாறி அவருடைய புத்தகங்கள் லட்சக்கணக்கில் விற்பதில்லை. ஆனால் அவருடைய உரைகளை மக்கள் லட்சக்கணக்கில் பார்ப்பார்கள். நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ரொம்ப சிறந்த ஒரு கதை சொல்லியாக சிறந்த உரையாளராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய காணொலிகளை நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் அவங்களும் உங்க புத்தகங்களை படிக்க மாட்டாங்க. உங்க புத்தகங்களை அவர்கள் படிக்க வைப்பதற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளராக, ஒரு சிறந்த எழுத்தாளராக, ஒரு கதை சொல்லியாக, எழுத்தில் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக அவர்கள் முன் நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நடந்து உங்களுடைய பிம்பம் கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் அது நடக்கும். இந்த ப்ராசஸே உங்களுக்கு புரியல. இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தப்பா அதை பாக்குறாங்க. முழுக்க அந்த பழைய ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்களை அழைப்பது, மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதுங்கிற ஒரு 1960களில் சேர்ந்த ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உலகம் கடந்த 100 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டு விட்டது. இலக்கியத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு வேறு விதமான உத்திகள் தேவைப்படுகின்றன. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத அதிகாரிகள் தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. நான் ஏன் இந்த இடத்துல ஓப்பனாக அதை பேசுறேன் அப்படின்னா, எனக்கு இவங்களை பத்தி பெரிய பயமும் அக்கறையே கிடையாது. இவங்க என்ன திரும்ப பல கூட்டங்களுக்கு என்ன அழைக்கணும், எனக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கணும், எனக்கு வந்து தேவை கிடையாது. நான் அதை பத்தி பயப்படல. உங்க கூப்பிட்டாலும் ஓகே, கூப்பிடாம இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நான் இவங்களை பத்தி பயப்படாம தைரியமா இந்த இடத்துல பேசுறேன். சில எழுத்தாளர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நம்ம இவங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசணும், நாளைக்கு நம்மளை கூப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் தற்காலிகமான விஷயம். ஒரு எழுத்தாளர்கள் இந்த புலத்தில், இந்த மொழியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதிகாரிகளும் அரசுகளும் நடுவே வந்து போகக்கூடியவங்க தான். அவங்க வந்து நிரந்தரமானவர்கள் கிடையாது. நம்ம தான் தொடர்ந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆகையால் நம்ம உறக்க பேசுவது என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகையால் இந்த சிஸ்டம், இந்த மாடல் இருக்கு இல்லையா, இலக்கிய விழாவை நடத்தக்கூடிய இந்த மாடல் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, இது எந்த விதத்தில் ஏற்கனவே இவங்க வந்து ஒரு இலக்கியத்துக்கென்றும் மொழிக்கென்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிதியை ஒதுக்குறாங்க இல்லையா, ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த நிதியிலிருந்து தான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து இவங்க விழாக்கள் நடத்துறாங்க. நான் பல பதிப்பாளர்களிடம் பேசும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான குறை என்பது என்னவென்றால், இந்த இலக்கிய விழாக்களுக்காக அரசு பெருமளவு நிதியை இன்று முதலீடு செய்யும் போது புத்தக ஆணைக்காக, நூலக புத்தக கொள்முதலுக்காக, அந்த புத்தக ஆணையை வழங்குவதற்காக இவர்கள் ஒதுக்கி வைத்திருந்த பணம் முழுக்க இதற்கு செலவாகும் போது நூலக கொள்முதல் என்பது குறைந்து வருகிறது, நூல்களின் கொள்முதல் என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது என்கிற பெரிய ஒரு புகார் பல பதிப்பாளர்களிடம் இருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கு, இதை பத்தி பேசணும்னா பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இதை பத்தி பேச நமக்கு நாளைக்கு ஆர்டர் கிடைக்காம போயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி நிச்சயமா நான் உறுதியாக பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இலக்கிய விழாக்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய பணம் என்பது பெருமளவில் யாருக்கு பயன்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், நடிகர்களுக்கும், பொழுதுபோக்கு பேச்சாளர்களுக்கும் தான் இது பெரிய அளவில் பயன்படுது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு தொகையை கொடுத்து அவர்களை அழைத்து அவர்களை பேச வைக்கிறார்கள், மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். எழுத்தாளர்களை சரியாக எழுத்தாளர்களாக கொண்டு சேர்க்கவில்லை. இதான் நீங்க கவனிக்கணும். நீங்க வந்து விஜய் டிவி ராமரை கூப்பிட்டு, தம்பி நீங்க இது அகழ்வாராய்ச்சி பத்தி பேசுங்க, இல்லைன்னா நீங்க தமிழகத்தின் வரலாற்றை பத்தி பேசுங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களுடைய ஏரியா நகைச்சுவை செய்வது, பேசுவது, நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு எழுத்தாளர் கூப்பிட்டு நீங்க வேற விதமா அவங்களை டீல் பண்ணுவீங்க. எழுத்தாளர் ஒரு பேச்சாளராக மாற்றுவாங்க. ஆனா இவர்களை பேச்சாளர்களாகவும் மற்றவங்களாக மாற்றுவாங்க. இவங்களை வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில்டப் இருக்கு இல்லையா, அதுதான் வேற விதமா தவறா போயிருச்சு. இப்போ இதனால இலக்கியவாதிகளுக்கு லாபம் மிகவும் குறைவு. சில படைப்பாளிகள் அவர்களோட ஊரை சேர்ந்த படைப்பாளிகளை கூப்பிட்டு அவர்களை சிறப்பிக்கிறாங்க, நல்ல விஷயம். சொந்த ஊர்ல அது நடக்கும்போது, மதுரையில் நடக்கும்போது, மதுரையை சேர்ந்த சிறந்த படைப்பாளிகள் நீங்க அழைக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனா சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படைப்பாளிகளும் அழைக்கப்படாமல் போகிறார்கள். அந்த இடத்த வந்து இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த தற்காலிகமான புகழடைந்தவர்களை நாம் அழைத்து அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கணும். மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பணம் பெரிய அளவில் பதிப்பாளர்களுக்கும் பயன்படுவதில்லை. இதான் உண்மை. நான் விசாரித்த வரையில் பதிப்பாளர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த விழாக்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பதை பெரும்பாலும் நீங்க ஒரு சாமியாடியை கூப்பிட்டு, இல்லைன்னா ஒரு நாட்டுப்புற நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒருத்தர் ஒரு நாட்டார் கலை வடிவம் சார்ந்த ஒரு பாட்டு பாடுறாருன்னா, அங்க மாணவிகள்லாம் நீங்க கூட்டு போறீங்க, அவங்க சாமி வந்து ஆடுறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கட்டும். ஆனா அதற்கு இலக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பயனும் கிடையாது. யாருக்கும் இந்த பயன். அவங்க வந்து புத்தகங்களை வாங்க போறது இல்லை. அவங்க வெறுமனே அங்க நடனம் ஆடிட்டு போயிடுறாங்க. பட்டிமன்ற கூட்டங்கள் நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன், சென்னையில் புத்தக விழா நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அந்த கூட்டத்துக்கு வந்து டெல்லி அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கைதட்டி போகக்கூடிய ஒரு சின்ன கும்பல் இருக்கு. அவங்க அப்படியே போயிடுவாங்க. அவங்க புத்தகம் வாங்க மாட்டாங்க. நீங்க அவங்களை புத்தகம் வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் புத்தகங்களை முன்னிலைப்படுத்தி, எழுத்தாளர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய பிம்பத்தை நீங்க கட்டமைக்க வேண்டும். அப்போ வந்து அது புத்தகம் வாங்குவதும், புத்தகங்களை பற்றி பேசுவதும், அதற்கான வேலைகளை செய்வதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனதில் நீங்க பதிய வைக்கணும். அதுக்கு வந்து அவர்களுடைய கவனத்தை ஏற்பதில்லை. அவருடைய மன அமைப்பை நீங்கள் மாற்ற வேண்டும், அவங்களுடைய சிந்தனை முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். அதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பத்தி இன்னைக்கு நிறைய
நிறைய விஷயங்கள் உலக அளவில் வந்து நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு, உலக அளவில் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க சினிமா பிரபலங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்க பாருங்க. எழுத்தாளர்கள் எப்படி வந்து உலக அளவில் மேற்கத்திய சமூகங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டாங்க அப்படின்னு பாருங்க. இப்படிலாம் அந்த ரீடர்ஸ்க்கும் ரைட்டர்ஸ்க்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி பதிப்பகங்கள் ஏற்பாடு பண்றாங்க, அதாவது அந்த இண்டஸ்ட்ரி எப்படி அதை செஞ்சு எழுத்தாளர்களுடைய பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாருங்க. கேரளாவை பாருங்க, அவங்க எப்படி என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து கத்துக்க முடியும். ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவை பாருங்க, அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இதை பார்த்து நம்ம கத்துக்க முடியும். நம்ம என்ன செய்யறோம்னா டோட்டலா கம்ப்ளீட்டா நம்ம வந்து திரும்பவும் அந்த ஒரு பழைய ஒரு காலத்துக்கு போய் ரொம்ப பயனற்ற ஒரு உத்தியை நம்ம பின்பற்றோம். எந்த விதத்திலும் காலாவதியாகி போன எந்த பலனும் அளிக்காத ஒரு உத்தியை நம்ம பின்பற்றோம். இது பெரிய பிரச்சனை. இது எவ்வளவு தூரம் நம்ம இதை பத்தி பேசியிருந்தாலும் கடந்த இந்த முறை ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு பலமுறை இதை பற்றி பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனா அது அதிகாரிகளுடைய செவிகளுக்கு போவதாக எனக்கு தெரியல. அதான் சேர்ந்த காணொலி என்ன வெளியிடலாம் அப்படின்னு தொடர்ந்து பேசுவதனால பயனே இல்லை கூட ஒரு எண்ணம் கூட எனக்கு வருது. ஏன்னா எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்கல.